ஸோ எல்லினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கண்காணிக்கிறதுக்கு நம்ம என்சோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வகைப்படுத்திருக்கு. ஒருவேளை இயல்பான வெப்பநிலை நிலவுனா அது சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னன்னா அந்த பசிபிக் பெருங்கடலில் உயரக்கூடிய வெப்பநிலையை தான் நம்ம வந்து எல்லினோ அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இந்த சூப்பர் எல்லினோ நிகழ்வை பொறுத்தளவுக்கு இயல்பாக ஒரு 10லிருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். சூப்பர் எல்லினோ இல்லை எல்லினோங்கிறது காலநிலை மாற்றம் கிடையாது. இது ஒரு காலநிலை அமைப்புன்னு தான் சொல்லணும். அது தொடர்ச்சியாக அது ஒரு சைக்கிளாக மாறி மாறி வந்துட்டு இருக்குது இயல்பு தான். ஒரு பகுதி தொடர்ச்சியாக வெப்பமடையாமல் அது வந்து காலநிலை வந்து தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியாக ஒரு வெப்பமான பகுதி ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அந்த இடம் வந்து மீண்டும் வந்து குளிர்விக்க ஆரம்பிக்குது. இந்த அமைப்பை தான் நம்ம வந்து பசிபிக் பெருங்கடலை பொறுத்தளவுக்கு என்சோ அப்படின்னு வகைப்படுத்துவோம். அதாவது எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வலுவான சூப்பர் எல்லினோ உருவானுச்சு. அப்போ அதோட தீவிரம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 2.9 டிகிரி செல்சியஸ். அதாவது பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை உயர்வு இயல்பை விட வெப்பநிலை உயர்வு 2.9 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. அப்போ அதீத வெப்பம் அதீத ஈரப்பதம் இரண்டும் சேர்ந்தா ஒரு பகுதியில் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு. கோடை காலம்ங்கிறது அதாவது இயல்பாக ஏப்ரல் மே மாதங்களே கோடைக்காலம் நிறைவு பெற்றுடும். இந்த ஆண்டு அது கிடையாது. நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த ஆண்டு கோடை காலம்ங்கிறது நமக்கு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த வருஷம் அந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குதுனால வந்து அந்த எல்னினோ காரணமாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் கொஞ்சம் மழை குறைவு தான். ஆனால் இப்போ போன வாரத்தில் வந்து திடீர்னு பல இடங்களில் பயங்கர மழை, அஸ்ஸாமில் பயங்கர மழை, குஜராத்தில் பயங்கர மழை, அது மாதிரி கேரளா, இலங்கை இப்படி பயங்கரமாக மழை பெஞ்சு மேட்டுக்கு தண்ணி கூட வருது வந்து. ஸோ இந்த பின்னணியில் கேட்குறது வந்து இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த எல்னினோங்கிறது என்ன அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி நடக்கும். ஸோ எல்லினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்சோ அப்படிங்கிற ஒரு இதுதான். அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கண்காணிக்கிறதுக்கு நம்ம என்சோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வகைப்படுத்தியிருக்கோம். அதில் பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல், அதாவது இந்த பெரு கடற்கரையோர பகுதிகளிலையும் அந்த குறிப்பிட்ட கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் இயல்பை விட வெப்பநிலை உயரும் போது அதை நம்ம வந்து எல்லினோ அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். கடந்த ஒரு 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இயல்பை விட குறைவான வெப்பநிலை நிலவுனுச்சு. அப்போ அதை வந்து நம்ம லானினா அப்படின்னு நம்ம வகைப்படுத்துவோம். ஒருவேளை இயல்பான வெப்பநிலை நிலவுனா அது சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது என்னென்னா அந்த பசிபிக் பெருங்கடலில் உயரக்கூடிய வெப்பநிலையை தான் நம்ம வந்து எல்லினோ அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். அது எப்போது 0.5 டிகிரியிலிருந்து 1 டிகிரி வரைக்கும் உயரும்போது அது வந்து எல்லினோ அப்படின்னும், அது 1 டிகிரிக்கு மேலே செல்லும்போது ஒரு மிதமான எல்லினோ என்றும் குறிப்பிடுவோம். அது 2 டிகிரியை தொடும்போது அல்லது 2 டிகிரிக்கு மேலே செல்லும்போது சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ அந்த எல்லினோங்கிறது வெப்பநிலை உயர்றது பசிபிக் பெருங்கடலில், அதன் தீவிரம் அதிகமானால் அதை நம்ம வந்து சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி சூப்பர் எல்னினோ எப்பப்போ வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த சூப்பர் எல்லினோ நிகழ்வை பொறுத்தளவுக்கு இயல்பாக ஒரு 10லிருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். இதற்கு முன்னதாக சூப்பர் எல்லினோ வந்ததுன்னு பார்த்தா 2015ஆம் ஆண்டு. அதற்கு முன்பு பார்த்தோன்னா 1997ஆம் ஆண்டு. அதே போல் 1982, 1972 இந்த ஆண்டுகள்லாம் சூப்பர் எல்லினோ ஆண்டுகள். இதற்கு சமீபத்தில் வந்து ஒரு மிதமான எல்லினோ அப்படின்னா நமக்கு வந்து 2023ஆம் ஆண்டு ஒரு மிதமான எல்லினோ உருவானுச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற காலகட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய மழை வந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். 2015 நம்ம சென்னை பெருவெள்ளம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சென்னையில் மட்டும் பெருவெள்ளம் இல்லை, நமக்கு கடலூர் போன்ற கடலோர மாவட்டங்கள், நாகை, திருவாரூர், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது 2015 பார்த்தோம். இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ இந்த சூப்பர் எல்னினோ வந்து உங்களுக்கு இந்த காலநிலை எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது? இந்த சூப்பர் எல்லினோ இல்லை எல்லினோங்கிறது காலநிலை மாற்றம் கிடையாது. இது ஒரு காலநிலை அமைப்புன்னு தான் சொல்லணும். இப்போ எப்படி கடந்த 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் லானினா இருந்துச்சு. அந்த லானினா தற்போது இப்போ எல்லினோ உருவாகியிருக்கு. ஸோ இப்போ ஒரே ஒரு பேட்டர்னில் இருக்க அதில் இயல்பாகவே இந்த லானினாங்கிற அமைப்பு நமக்கு வந்து 2 முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கும். ஆனால் எல்லினோங்கிறது 1 முதல் 2 ஆண்டுகள் தான் அதிகபட்சம் நீடிக்கும். நமக்கு பெரும்பாலும் ஒரு ஆண்டு தான் இருக்கும்.
நமக்கு ரேராக இப்போ 1876ல் கடந்த ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவான எல்லினோ பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் நீடிச்சிச்சு. 1878 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த எல்லினோ, லானினா சமநிலைங்கிறது ஒரு காலநிலை அமைப்பு தான். அது தொடர்ச்சியாக அது ஒரு சைக்கிளாக மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது இயல்பு தான். அதில் சாதாரண எல்லினோங்கிறது 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு 5லிருந்து 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். வலுவான தீவிரமான எல்லினோ என்பது நமக்கு 12 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். ம். இதுக்கு என்ன காரணம் சார்? எப்படி இது உருவாகுது அப்படி? இந்த கால அதான் ரவுண்ட் பசிபிக் எப்படி? பெருங்கடல்ல வெப்பநிலை மாற்றம் தான். இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, கடந்த ஒரு 5 ஆண்டுகள் ஒரு இடத்துல பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள்ல வெப்பநிலை இயல்பை விட குறைவா இருந்திருக்கு. அங்க இயல்பை விட குறைவான வெப்பநிலை நிலவுனுச்சுன்னா, மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இயல்பை விட அதிக வெப்பநிலை நிலவிருக்கும். அப்போ இந்த பேட்டர்ன் மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமா வெப்பநிலை எங்க இருந்துச்சோ அங்க குறையுது. குறைவா வெப்பநிலை இருந்த பகுதி அதிகரிக்குது. ஸோ அப்போ ஒரே பகுதி தொடர்ச்சியா வெப்பநிலை அதிகரிச்சாலும் அது பெரிய ஒரு ஆபத்து. ஒரே பகுதி தொடர்ச்சியா வெப்பநிலை குறைந்தாலும் அது பெரிய ஒரு ஆபத்து. அது வந்து உலகுக்கு மட்டுமல்லாது கடல் சார்ந்த உயிரினங்களுக்கும், கடல் சார்ந்த தாவரங்களுக்கும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். அப்ப இயற்கையாவே ஒரு அமைப்பு என்ன ஏற்படுத்துதுன்னா, ஒரு பகுதி தொடர்ச்சியா வெப்பமடையாம, அது வந்து காலநிலை வந்து தொடர்ச்சியா ஒரு சுழற்சியா, ஒரு வெப்பமான பகுதி ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அந்த இடம் வந்து மீண்டும் வந்து குளிர்விக்க ஆரம்பிக்குது. குளிர்வான பகுதி ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு மீண்டும் வெப்பமடைய தொடங்குது. இந்த அமைப்பை தான் நம்ம வந்து பசிபிக் பெருங்கடலை பொறுத்தளவுக்கு என்சோ அப்படின்னு வகைப்படுத்துவோம். அதாவது எல்லினோ சதர்ன் ஆஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அலைவு ஆஸ்லேஷன்னால என்ன, நமக்கு அது மாறக்கூடியது அப்படிங்கிறது தான். இந்த வெப்பநிலை மாறுபாடுங்கிறது எல்லா கடல்லையுமே இருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கும். இந்திய பெருங்கடலை பொறுத்தளவுக்கு ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் ஓசன் டைபோல், அதாவது இந்திய பெருங்கடல் இருமுனை அமைப்புன்னு சொல்லுவோம். இங்க வந்து பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு இயல்பான ஒரு, நமக்கு சொல்லணும்னா இயற்கையான ஒரு நிகழ்வு தான். இந்த இயற்கை நிகழ்வையே இந்த அளவுக்கு பேசும் பொருளா இருக்கு. இந்த அளவுக்கு ஏன் வந்து உலக நாடுகள் இது குறித்தான அறிக்கைகள் வெளியிடுதுங்கிற கேள்வி வரலாம். என்ன காரணம்னா, கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னதா ஒரு வலுவான சூப்பர் எல்னினோ உருவானுச்சு. அப்ப அதோட தீவிரம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 2.9 டிகிரி செல்சியஸ். அதாவது பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதிகள்ல வெப்பநிலை உயர்வு, இயல்பை விட வெப்பநிலை உயர்வு 2.9 டிகிரி செல்சியஸா இருந்துச்சு. ஆனாலும் இப்ப தற்போது பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு 2 டிகிரி அளவுக்கு உயர்ந்துருச்சு. அதாவது சூப்பர் எல்னினோ உருவாயிடுச்சு. நவம்பர் மாதத்துல இது வரலாறு காணாத அளவிற்கு, பூமி இதுவரை சந்திக்காத அளவிற்கு 3 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர இருக்கு. அப்ப அதன் காரணமா தான் இது இந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறியிருக்கு. உலக நாடுகளும், வல்லரசு நாடுகளும் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான தகவல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. பொதுவா நீங்க இந்த எல்னினோ, லானினா சொன்னீங்க சார். இந்த எல்னினோ டைம்லயும் சரி, இல்ல லானினோ டைம்லயும் சரி, அது என்ன விதமான இப்போ மழை அளவை பொறுத்தவரைக்கும், அல்ல கோடை காலத்தை பொறுத்தவரைக்கும் என்ன விதமான தாக்கங்கள் இருக்கும்? இப்போ லானினா அமைப்பு அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட குறைவு கடல் பகுதியில. அதே தான் நமக்கு நிலப்பகுதியிலயுமே. நமக்கு குளிர்காலத்துல அதிக பனிப்பொழிவு இருக்கும். பனி புயல்கள் இருக்கும் மேற்கத்திய நாடுகள்ல. அதேபோல மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு கோடை காலத்திலயும், குளிர்காலத்திலயும், தென்மேற்கு பருவமழை எல்லா பருவ காலத்திலயுமே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாதத்திற்கு ஒரு மழை பதிவாகியிருக்கும். இப்ப கடந்த ஒரு 6 ஆண்டுகள்ல 4, 5 ஆண்டுகள் எடுத்துட்டா, தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல ஜனவரி, பிப்ரவரி மாதத்துல மழை பதிவாகியிருக்கும். கோடை காலமான ஏப்ரல், மே மாதங்கள்ல பரவலான மழை பதிவாகியிருக்கும். இது போன்ற லானினா அமைப்பு இயல்பை விட அதிக மழையை கொடுக்கும். நமக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு இடைவெளிக்கு ஒரு முறை வந்து மழைப்பொழிவு என்பது பதிவாகும். வறட்சி, வெப்ப அலை, அதேபோல காட்டுத்தீ பரவுதல் இதெல்லாம் குறைவா இருக்கும். அதுவே எல்னினோ அப்படின்னா இதற்கு நேர் எதிரானது. இது எப்படின்னா, இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையை கொடுக்கும். ஒண்ணும் இல்ல, கடல்ல வெப்பநிலை உயருதா, அந்த கடல்ல உயர்ற வெப்பநிலை என்ன ஆகும்? அது நிலப்பகுதியை நோக்கி நகரும். அப்போ இயல்புக்கு அதிக வெப்பநிலையை கொடுக்கும், வெப்ப அலைகளை கொடுக்கும், உலகின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கும், வெப்பமான நாட்கள் அதிகரித்து காணப்படும், வறண்ட நாட்கள் அதிகரித்து காணப்படும், இயல்பை விட குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும். இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு கொடுத்தாலும், ஒரு குறிப்பிட்ட பகுதியில, ஒரு உதாரணத்துக்கு 70% இடங்கள்ல வறட்சியும், வெப்ப அலைகளும், இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவும் நிலவுனா, 30% பகுதிகள்ல இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு, குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு, ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஒரே நாள்ல பெய்யுறது. இது போன்ற ஒரு நிகழ்வுகளையும் இந்த எல்னினோ ஏற்படுத்தும். ஏன்னா, கடல்ல வெப்பநிலை உயருது. அதனால நிலப்பகுதியில வெப்பநிலை உயருதுன்னா, வெப்பநிலை உயர்ந்தாலே அங்கு நீர் ஆவியாதல் அதிகரிக்கும். அப்படி நீர் ஆவியாதல் அதிகரிச்சா,
நமக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் ஈரப்பதமும் ஒரு புறம் அதிகரிக்கும். அப்போ அதீத வெப்பம், அதீத ஈரப்பதம் இரண்டும் சேர்ந்தா ஒரு பகுதியில் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கும். ஸோ அந்த எல்லினோங்கிறது அந்த தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லினோங்கிறப்ப அதிகபட்ச முக்கியத்துவம் வந்து இந்த வறட்சி வெப்ப அலைக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அதோட ஒட்டுமொத்த தாக்கம் பாதிப்புங்கிறது இந்த வறட்சி வெப்ப அலைகளில் அதிகரித்து காணப்படும். ஸோ அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அது குறித்து அதிகம் பேசுகிறோம். ஆனால் மக்கள் எப்படி நினச்சிட்டாங்கன்னா எல்லினோனா மழையே பெய்யாது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருக்காங்க. அது அப்படி இல்லை. இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு, பரவலான மழை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத மழைப்பொழிவும், பிற பகுதிகளில் குறைவான மழைப்பொழிவையும் ஏற்படுத்துறது. அதே போல் சீரான நமக்கு ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 சென்டிமீட்டர் மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவானா அது நமக்கு எப்படி ஒரு நீர்நிலைகளில் நீர் இருப்பு அதிகரிக்கும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும். ஆனால் இப்போ நம்ம குஜராத்லாம் பார்த்தோம்னா ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு அது என்ன ஆகும், நிலத்தடி நீர்மட்டம் உயராது. அது பெரிய அளவில் நீர்நிலைகளும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அந்த நீர்நிலைகளில் நீர் இருப்பை வந்து சேமிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான தாக்கம் இருக்கிறதுனால பெரும் மழையை சந்தித்த குஜராத் கூட அடுத்த ஆண்டு வந்து வறட்சியை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ இதுதான் இப்போ 2015 எடுத்துக்கங்க. சென்னையில் பெருவெள்ளம். சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 2016 என்ன நடந்துச்சு? ஒட்டுமொத்த தமிழகமும் வறட்சியை எதிர்கொண்டுச்சு. காவிரி டெல்டா பகுதிகளில் பல விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகளும் 2016 ஏற்பட்டுச்சு. அப்போ நவம்பர் டிசம்பரில் தான் மழை பதிவானுச்சு. எப்படி 6 மாதத்தில் நிலை எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு கடலோர மாவட்டங்களில் அணைகள் கிடையாது. உள் மாவட்டங்கள் தான். குறிப்பாக நமக்கு மேட்டூர், பவானிசாகர், முல்லை பெரியாறு இது போன்ற அணைகள் தான் நமக்கு முக்கியத்துவமாக அந்த குடிநீருக்கும் விவசாயிகளின் வேளாண்மை பணிகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த அணைகள் எல்லாமே தென்மேற்கு பருவமழையை சார்ந்திருக்கு. தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டால் இந்த அணைகள் வறண்டு விடும். அப்படி இங்கே அணைகள் வறண்டு விட்டால் நமக்கு எவ்வளவு வடகிழக்கு பருவமழையில் மழை பதிவானாலும் அடுத்த ஆண்டு கோடை காலத்துக்கு வேறு எதுவும் மழை பதிவாகி அங்கே தண்ணீர் வந்தால் தான் உண்டு. ஒருவேளை தொடர்ச்சியான வறண்ட நாட்கள் வெப்பநிலை அதிகரிச்சிச்சுன்னா வறட்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். அதான் நீங்கள் சொன்னீங்க சார், ஒரு தொடர்ச்சியாக பெய்யாமல் ஒரே நாளில் கொட்டுறது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட இப்போவும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஜூனில் வந்து நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை காலம் ஆரம்பிச்சிட்டுனா கூட பெரிய அளவில் மழை இல்லாமல் இருந்தது. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக பயங்கரமாக மழை பெஞ்சு நம்மளுக்கு மேட்டூர் டேமுக்கு தண்ணிலாம் கூட வருது. கேரளாவிலையும் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்காங்க. இதுக்கும் இந்த சூப்பர் எல்னினோ தான் காரணமா? இப்போ சூப்பர் எல்னினோ உருவாக்கிட்டு இருக்கு. அது பசிபிக் பெருங்கடலை பொறுத்தளவுக்கு சூப்பர் எல்னினோ வலுவாக உருவாகுது. ஆனால் அந்த சூப்பர் எல்னினோ மற்ற கடல் பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதன் தாக்கத்தை இதுவரைக்கும் முழுமையாக ஏற்படுத்தலை. அது இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், அட்லாண்டிக் பெருங்கடலாக இருக்கட்டும், இந்த பகுதிகளெல்லாம் இன்னும் பசிபிக்கில் இருக்கக்கூடிய எல்னினோவோட தாக்கத்தை இது இன்னும் எடுத்துக்கல. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா, இப்போது நமக்கு ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கடல் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடலுக்கு வருகை தந்துச்சு. அதன் தாக்கத்தில் தான் நமக்கு ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 ஆகிய 3 நாட்கள் பரவலான கன முதல் மிக கனமழை கேரளா, கர்நாடகாவில் பதிவானுச்சு. ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு. இந்த மழைப்பொழிவு பதிவாகி கூட கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மழை பற்றாக்குறை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ கபினியில் திறக்கப்பட்டிருக்க நீர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு கபினிலேருந்து நீர் திறப்பாங்க. நமக்கு மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து ஓரளவுக்கு வரும். ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய வறட்சியை சரி செஞ்சிருமா, இதுலேருந்து டோட்டலாக மாறிடுவோமா, இல்லை இந்த அணைகள் நிரம்பிடுமானா அதெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆகஸ்ட்டில் கனமழை நின்று கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. மீண்டும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் தொய்வடையும் நிலை காணப்படுது. வெப்பநிலை அதிகரிக்கும் ஒரு சூழல் காணப்படுது. ஆகஸ்ட் 3வது 4வது வாரங்கள்லாம் வெப்ப அலை வீசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மீண்டும் அந்த வெப்பநிலை அதிகரிப்பது, இந்த நீடித்த கோடை காலத்தின் தாக்கம் வர்றது, இந்த பருவமழை வந்து சீராக பதிவாகாமல் தொடர்ச்சியாக வறண்ட வானிலை வந்தால் நமக்கு நீர் பற்றாக்குறைங்கிறது மிக எளிதாக வந்துடும். ஏன்னா இப்போ ஏற்கனவே குறுவை சாகுபடிலாம் நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளலை. இப்போ சம்பா சாகுபடிக்கு மேற்கொள்ளணும்னா அட்லீஸ்ட் மேட்டூரில் வந்து ஒரு 70 டிஎம்சி தண்ணீராவது வரணும். இன்றைய காலகட்டத்தில் 35 டிஎம்சி தான் இருக்குது. இப்போ கபினியில் திறக்கிறது அதிகபட்சமாக ஒரு 20 டிஎம்சியாக வந்தால் கூட 55 டிஎம்சி தண்ணி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம திறந்தால் ஒரு 30 நாள் கூட தண்ணி கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பதிவாகி இருக்க மழைப்பொழிவு வரவேற்கத்தக்கது. இப்போ வரக்கூடிய தண்ணீரையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இப்போ நமக்கு பாதிக்கப்பட்டிருக்க அந்த வறட்சியையும்
அந்த வறண்ட வானிலையிலேருந்து தீர்வா இருக்குமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆகஸ்ட் மாதத்தோட வானிலைங்கிறது 10ஆம் தேதிக்கு பிறகா பெரிதாக ஒரு நம்பிக்கையூட்டும் அளவிற்கு இல்ல. வெப்பநிலை அதிகரிப்பதும், வறண்ட வானிலையும் அதிகரிப்பதுமா தான் பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஆகஸ்ட் தாண்டிச்சுன்னா அதுக்கு பிறகு எப்படி நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள் இருக்கு. பொதுவா இந்த வருஷம் மழை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த வருஷம் மழைப்பொழிவு பொறுத்தளவுக்கு நமக்கு கோடை காலம்ங்கிறது, அதாவது இயல்பா ஏப்ரல், மே மாதங்களே கோடைக்காலம் நிறைவு பெற்றுடும். இந்த ஆண்டு அது கிடையாது. நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த ஆண்டு கோடை காலம்ங்கிறது நமக்கு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும். அதற்கு தயாராகணும்னு. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஜூலை மாதத்திலயும், ஜூன் மாதத்திலயும் இயல்புக்கு மாறா அதிகப்படியான 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பார்த்தோம். 40 டிகிரிக்கு மேலேயே பதிவானுச்சு. குறிப்பா சென்னை மீனம்பாக்கத்தில கூட ஜூலை மாதத்தில 40 டிகிரி தொடர்ச்சியா பதிவானுச்சு. மதுரையில கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில 19 நாட்கள் 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு. பல இடங்கள்ல ஜூலை மாதத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை வந்து இந்த 2026ஆம் ஆண்டு தான் பதிவாகியிருக்கு. ஸோ அது அது போன்ற ஒரு நிலை தான் ஆகஸ்ட் மாதத்திலயும், செப்டம்பர் மாதத்திலயும் காணப்படுது. இயல்புக்கு மாறா நீடித்த கோடைக்காலம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில இருக்கக்கூடிய பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை விட இந்த ஆண்டு அதிகமா பதிவாகும். பல இடங்கள்ல பல நாட்கள் 40 டிகிரிக்கு அல்லது அதற்கு மேல் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இந்த நிலை தான் நீடிக்கும். அதன் பிறகு படிப்படியா மாறி, நமக்கு அக்டோபர் 3வது வாரம் முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அந்த குறிப்பா தமிழ்ல சொல்லணும்னா, ஐப்பசி, கார்த்திகை 2 மாதங்கள் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. பரவலான மழைப்பொழிவு இருக்கு. வெறுமனே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள மட்டும் அல்லாது, வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்னு பரவலான மழைப்பொழிவை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும். ஐப்பசி, கார்த்திகை 2 மாதங்களும் ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 3 நாட்கள் மழைப்பொழிவு, 4 நாட்கள் இடைவெளி. அதற்கு பிறகு மீண்டும் 4 நாட்கள் மழைப்பொழிவு, 3 நாட்கள் இடைவெளி. இது போன்ற ஒரு நிலையில பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல நீர்நிலைகள்ல நிரம்பும் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும். ஸோ அதனை சரியாக பயன்படுத்தி விவசாயிகள் மழைநீரையும் சேகரிச்சு, சரியான பட்டத்துல இந்த சம்பா அ விவசாயத்தையும் பண்ணி, அவர்கள் சம்பால வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சரி சார். இது மாதிரி அடுத்த கோடைக்காலம் எப்படி இருக்கும் சார்? ஆ இப்போ இந்த எல்னினோவ பொறுத்தளவுக்கு, இப்ப சூப்பர் எல்னினோ உருவாகிட்டு. இந்த சூப்பர் எல்னினோ எப்போது தீவிரமடையுதுன்னா, 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில தீவிரமடையுது. அந்த தீவிரமான சூப்பர் எல்னினோ ஜனவரி வரைக்கும் இருக்க போகுது. அடுத்த ஆண்டு நம்ம பார்த்தோம்னா 2027ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் எல்னினோவோட தாக்கம் கடல் பகுதியில இருக்கும். அதன் பிறகு கடல்ல அது படிப்படியா வலுவிழக்கத் தொடங்கும். அது கடல்ல வலுவிழக்கத் தொடங்குனாலும், வளிமண்டலத்தில அதன் தாக்கம்ங்கிறது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும். 2027 ஆகஸ்ட் வரைக்கும். 27 ஆகஸ்ட் வரைக்கும். இதன் தாக்கம் முதல்ல இப்ப கடல்ல வெப்பநிலை உயர்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கே நமக்கு வந்து இந்தியால தென்மேற்கு பருவமழை வந்து பெரிதா பரவலா பதிவாகல. ஒரு பகுதியில பெரும் மழை, பல மாநிலங்கள்ல மழை பற்றாக்குறை, முக்கியமான நீர்நிலைகள்லாம் வறண்ட காணப்படுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இந்தியா மட்டுமல்லாது நீங்க ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தோம்னா, வரலாறு காணாத வெப்ப அலைகள், இது போன்ற தாக்கத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில தான் உலகின் சராசரி வெப்பநிலையே இதுவரைக்கும் பதிவாகாத அளவிற்கு அதிகரிக்கும். அதிகப்படியான வெப்ப அலைகள், வெப்பமான நாட்கள், வெப்பத்தின் தீவிரம்ங்கிறது அதிகரித்து காணப்படும். ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல காட்டுத்தீ பரவுதல் மிகப்பெரிய ஒரு சவாலா, பிரச்சனையா உருவெடுக்கும். அதேபோல மழைப்பொழிவு குறைந்து நமக்கு வறண்ட நாட்கள் அதிகரித்து காணப்படும். ஸோ அப்போ 2027ஆம் ஆண்டு மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில தான் இந்த எல்னினோவின் தாக்கம் என்பது தீவிரமா இருக்கும். எப்போதுமே இப்ப 2015ஆம் ஆண்டு எல்னினோ உருவானுச்சு. ஆனா 2016ஆம் ஆண்டு தான் உலகின் சராசரி வெப்பநிலை உயர்ந்துச்சு. அதேபோல 1997ல சூப்பர் எல்னினோ உருவானுச்சு. 98ல தான் வெப்பநிலை உயர்ந்துச்சு. ஏன் 2023 எடுத்துட்டாலும் அது ஒரு சாதாரண எல்னினோ ஆண்டு தான். ஆனா 2024ஆம் ஆண்டு உலகின் சராசரி வெப்பநிலை இதுவரைக்கும் பதிவாகாத அளவிற்கு 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிச்சு. 2027ஆம் ஆண்டை பொறுத்தளவுக்கு 1.7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சராசரி வெப்பநிலை உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான வெப்பம் இருந்தது. வந்து இப்போ பிரான்ஸ், ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தும் போனாங்க. வந்து அதுக்கும் இந்த எல்னினோவுக்கும் காரணம் இருக்கா? கண்டிப்பா. இது உருவாகக்கூடிய எல்னினோவின் தாக்கம்ங்கிறது கடந்த 3 மாதங்களாகவே இருந்துட்டு இருக்கு. அதன் தாக்கத்தினால தான் அவர்களுக்கு இது வந்து கோடை காலம். இப்ப இந்த கோடை காலத்துல அதிகப்படியான தொடர்ச்சியான ஒரு வறண்ட வானிலையும், வறண்ட காற்றின் ஊடுருவலும், வெப்பத்தின் தாக்கமும் 3ம் ஒன்றிணையும் போது
தொடர்ச்சியாக வெப்பத்தின் தாக்கம் வந்து அதிகரிக்க தொடங்கி வெப்ப அலைகள் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. இதற்கு முக்கிய காரணம் எலினோ தான். இது அடுத்த ஆண்டுமே அவர்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இன்னொன்று சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்க அந்த சூப்பர் எல்னினோங்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்க வரும் அப்படின்னு சொன்னீங்க வந்து. எல்லினோ வந்து 7 வருஷத்துக்கு ஒரு ஒருக்க, ஒரு ஆமா, முறை 7 வரும். சூப்பர் எல்லினோ 10 முதல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஆமாம். அது அப்போ எல்னினோ 7 வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ம். இப்ப நமக்கு 2023 எல்னினோனா இப்போ 2026 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே வந்துடுச்சு வந்து. ஆ அதாவது இதுக்கு வந்து இப்போ இந்த காலநிலை மாற்றம் இருக்குல்ல, அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அது அது வந்து அந்த ஃபாஸ்ட் பண்ணுதா, வேகமாக்குதா? இல்ல